கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் வச்சு கிராமத்து ஸ்டைலில் ஒரு புளிக்குழம்பு செய்யலாமா? இப்போ ஒரு 200 கிராம் அளவு தட்டைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு தட்டைப்பயிரையும் இதோட சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரை வறுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 6லேருந்து 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இதோட எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ தட்டைப்பயிர் வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலையும், அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், அது 2.5 டீஸ்பூன் அளவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளிக்கரைசல் இதோட ஆட் பண்ணி இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ப்ரெஷரை எடுத்து விட்டுருக்கேன். இல்லைனா காய் குழஞ்சிரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3/4 தேங்காய் அரைச்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், 1 டீஸ்பூன் கடுகுளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாயும் சேர்த்து தாளிச்சிட்டு கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இதை குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல கிராமத்து ஸ்டைலில் தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.